இங்க ஒருத்தன் அவங்க குழந்தைய பாத்துக்கிற நானி மேல ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு ஒய்ஃப் சொன்னதுனால சீக்கிரட்டான கேமராவை வீடு ஃபுல்லா செட் பண்றான். இப்ப வீட்ல கேமரா இருக்குன்னு தெரியாத நானி குழந்தைய பாத்துக்காம டிவி பாத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு வச்சிருந்த பாலை குடிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆபீஸ்ல உட்காந்து பாத்துட்டு இருந்த அந்த குழந்தையோட அப்பாக்கு நானி மேல செம்ம கோவம் வருது. அப்போன்னு பார்த்து மேனேஜர் எல்லாரும் மீட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால இவனும் குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கு. மீட்டிங் முடிச்சுட்டு வந்து நானி கிட்ட பேசலாம்னு நினைக்கிறான். அப்ப அவன் மீட்டிங்க்கு போனதும் அந்த நானியோட ஃப்ரெண்டு அவளுக்கு கால் பண்ணி சின்னதா ஒரு ஒர்க் இருக்கு 1 ஹவர்ல முடிச்சிட்டா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல அதுக்கு ஆசைப்பட்ட அந்த லேடி குழந்தை தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள வந்துடலான்னு அந்த குழந்தைய பாத்துக்காம மெயின் டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க போன உடனே குழந்தை தூக்கத்துல இருந்து எழுந்து அழுவ ஆரம்பிக்குது. அப்ப மீட்டிங் முடிச்சுட்டு வந்த அந்த குழந்தையோட அப்பா குழந்தை அழுதுட்டு இருக்கதை பார்த்து நானி வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதும் உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்றான். அவங்களும் அந்த நானிக்கு கால் பண்றாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனால ஒய்ஃபோட சிஸ்டர் பக்கத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு வேகமா வர சொல்லிட்டு இவனும் ஆபீஸை விட்டு கிளம்பி கார் எடுத்துட்டு போறான். ஆனா போற வழியில கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அப்போ ஒய்ஃப் சிஸ்டர் போலீஸுக்கு கால் பண்ணி அந்த அட்ரஸுக்கு வர சொல்லிட்டு அவளும் அதே டைம் அந்த வீட்டுக்கு வந்து அந்த டோர்ல காது வச்சு கேட்டா அந்த குழந்தை கத்துற சவுண்ட் சுத்தமா கேட்கவே மாட்டேங்குது. இதனால அவங்க பயப்படுறாங்க. அப்ப அந்த அபார்ட்மெண்ட் டூப்ளிகேட் சாவி வச்சிருக்கவன் கீயை வச்சு டோர் ஓபன் பண்ணிட்டு வேகமா உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை அழுது டயர்ட் ஆகி இருக்கு. அதனால குழந்தைய தூக்கி எல்லாரும் சமாதானம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப வெளியே போன நானே வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது போலீஸ் இருக்கிறத பார்த்து பயந்து போறா. அப்ப கரெக்டா அந்த குழந்தையோட அம்மா வந்து அவங்கள திட்டிட்டு வேலையை விட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய அவங்களே சமாதானப்படுத்திடுறாங்க.